வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஊடக இணைப்பாளர் என்பிபியின் ஊடக இணைப்பாளர் தாஹா இன்சினோடு பல முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுமா மாட்டாதா என்கின்ற ஒரு விமர்சனம் தற்பொழுது இலங்கையில் எழுந்திருக்கிறது. ஏனெனில் இருக்கின்ற இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு போவதற்கு என்பிபி அரசாங்கம் துணிவோடு இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அடுத்து மின்வெட்டு பிரச்சனை தொடர்ச்சியான பிரச்சனையாக இருக்கிறது. லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பான விசாரணையில் முன்னேற்றம் இல்லை என்கின்ற விமர்சனம் இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக ஊடக இணைப்பாளர் தாஹா இன்சினோடு இன்று நாம் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் தாஹா. இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில், உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு என்பிபி அரசாங்கம் போவதற்கு அச்சப்படுவதாக பல அரசியல் விமர்சகர்கள் இலங்கையில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் வாக்கு வீதம் குறைந்துவிட்ட காரணத்தினால் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு போனால் என்பிபி அரசாங்கம் அதிகமான இடங்களை இழக்க நேரிடும் என்கின்ற ஒரு அச்சம் இருப்பதாக தெரிகிறது. அது சரியா? முற்றுமுழுதாக தவறான ஒரு அபிப்பிராயம் அல்லது தவறான கருத்து, தவறான கண்ணோட்டமாகத்தான் கருதுகிறேன். இது நான் ஒரு என்பிபி ஊடக இணைப்பாளராக அல்லது என்பிபி உறுப்பினராக அல்லாமல் பொதுவான ஒரு விடயத்தை சொல்ல வருகிறேன். காரணம், என்பிபி அரசாங்கம் ஒரு நாளும் ஒருபோதும் தேர்தலுக்கு பயந்து பின்வாங்கியது என்பது கிடையாது. எல்லா சந்தர்ப்பத்திலும் தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தேசிய மக்கள் சக்தி இயக்கம். எனவே நாங்கள் 3% வாக்குகளை வைத்துக்கொண்டு 3% வாக்கு பலத்தை வைத்துக்கொண்டு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை மாத்திரம் பாராளுமன்றத்திலே வைத்துக்கொண்டு நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கும் அதே போன்று பாராளுமன்ற தேர்தலுக்கும் முகம் கொடுத்தோம். எனவே அவ்வாறான ஒரு தைரியமிக்க ஒரு இந்த பேரியக்கத்தை வெறுமனே உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலுக்கு நாங்கள் பயப்படுகிறோம் அல்லது அந்த தேர்தலை முகம் கொடுப்பதற்கு நாங்கள் எங்களுக்கு சில இடங்களை கைப்பற்ற முடியாது என்று அச்சம் கொள்கிறோம் என்ற அபிப்பிராயம் அல்லது அவ்வாறான ஒரு கருத்து என்பது மிக தவறான கருத்து. வெறுமனே 5 லட்சம் வாக்குகள் அல்லது 4 லட்சம் வாக்குகளோடு இருந்த நாங்கள் 48 லட்சம் வாக்குகளோடு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார். பின்பு அதற்கு பின் வந்த தேர்தலிலே நாங்கள் 20 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு 68 லட்சம் வாக்குகளை பாராளுமன்றத்திலே பெற்றுக்கொண்டு 159 ஆசனங்களையும் அடைத்தோம். ஆனால் அதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கயினால் இடைநிறுத்தப்பட்ட இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் எந்த விதமான எத்தனை ஆசனங்களை கைப்பற்றுவோம் அல்லது எந்த பிரதேசங்களை கைப்பற்றுவோம், எந்தெந்த பிரதேச சபைகளை எங்களால் கைப்பற்ற முடியும் என்ற நிலைப்பாட்டை மறந்த நிலையிலே கூட அல்லது நிலைப்பாட்டுக்கு அப்பால் சென்று நாங்கள் அந்த தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தோம். எனவே உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவதற்கு பயப்படுகிறோம் என்பது ஒரு பிழையான தவறான கருத்து என்பதை உறுதியாக. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் உடனடியாக இப்ப ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் நடத்தி முடிக்க முடியாமல் இருக்கிறது. ஏனெனில் அந்த சட்ட திருத்தம் மீதான உயர் நீதிமன்ற விசாரணை முடிவுற வேண்டும். அந்த தீர்ப்புக்காக பாராளுமன்றம் காத்திருக்கிறது. ஆகவே உடனடியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே அரசியல் அவதானிகள் தொடர்ந்து எழுதுகின்றார்கள். அதாவது இடைநிறுத்தப்பட்ட தேர்தலுக்கு அதற்கான வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. வழக்கின் தீர்ப்பு ஒன்று ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கான கால அவகாசம் பிப்ரவரி மாதம் அளவிலே செய்யப்பட வேண்டும் நிலைப்பாடு. தொடர்ச்சியாக 2 தேர்தல்களை இலங்கை முகம் கொடுத்தது. எனவே தேர்தலுக்கான செலவினம் என்பது பாரிய அளவிலே மக்கள் பணம் செலவழித்தப்படக்கூடிய ஒரு விடயம். ஆனால் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல்கள் கட்டாயம் வைக்கப்பட வேண்டும். அதுதான் அரசாங்கத்தின் திட்டங்களை, மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அரசு இயந்திரமாக இருக்கக்கூடியதான் உள்ளூராட்சி மன்ற சபை. எனவே உள்ளூராட்சி மன்ற சபைகள் கட்டாயமாக நிறுவப்பட வேண்டும். அவை நடத்தப்பட்டு அந்த சபைகள் நிறுவப்பட வேண்டும். ஆக உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டிய ஒரு தேர்தல். இங்கு இடைநிறுத்தப்பட்ட தேர்தல் 2 வருட காலங்கள் முடிவடைய இருக்கின்றது. அதுல சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட புதிய உறுப்பினர்கள் போட வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம்.
ஏனென்றால் பழைய உறுப்பினர்கள் பாராளுமன்ற தேர்தல் சபை தேர்தலுக்கு தெரிவு செய்யப்பட்டு போயிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்களுடைய வெற்றிடங்கள் மீண்டும் அதை அவர்கள் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நிறைய புதியவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவ்வாறான சூழல் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன் தேர்தலை வைக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை எங்களுடைய தலைவர் தோழர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்தார். இருந்த போதிலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்கள் இருப்பதற்கான சில சந்தர்ப்பங்களிலே ஏப்ரல் மாதத்துக்கு பின் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு முன், அதாவது ஏப்ரல் மாதம் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் அந்த தேர்தல் வைக்கப்படும் என்ற அளவிலான ஊகங்கள் அநேகமாக இருந்து கொண்டிருக்கு. ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி நிலவுகிறதா? இப்ப நீங்க என்பிபி ஊடக இணைப்பாளர் என்பதை நிச்சயமாக மறுக்கப்பட வேண்டிய கருத்து. நிச்சயமாக உங்களிடம் அந்த கேள்வி வரும் என்று எதிர்பார்த்திருந்தேன். நான் கேள்விக்கு பின்னே விடை சொல்ல வேண்டியிருந்தேன். அதாவது 68 கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இலங்கை மக்களுடைய 1,70,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார். அந்த வாக்காளர்களிலே வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் என்று பார்க்கக்கூடிய அடிப்படையில் கிட்டத்தட்ட 1,40,00,000 பேர் மட்டும் வாக்களித்திருக்கிறார். இதிலே 68 லட்சம் அல்லது 70 லட்சம் அளவிலே தேசிய மக்கள் சக்தி அந்த பாராளுமன்ற தேர்தலே பெற்றிருக்கு. ஆனால் அதற்கு சமனாக எங்களுடைய கட்சிக்கு எதிராக நின்ற அனைத்து கட்சிகளின் ஒட்டுமொத்த வாக்குகளும் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் அவர்களிடம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒருவருக்கு ஒருவர் சமமான அளவிலான வாக்கு வங்கி இருக்கின்றது ஒட்டுமொத்தமான எதிர்த்தரப்பினருக்கும் ஆளும் தரப்புக்கும் இடையே. எனவே இந்த சமூக ஊடகங்களூடாக சமூக வலைத்தளங்களிலே பகிரப்படுகின்ற கருத்து எதிரான கருத்து, இந்த அரசாங்கத்திற்கு எதிரான கருத்து என்பது கூடுதலாக பரப்புரைக்கப்படுது. அந்த கூடுதலாக பரப்புரைக்கப்படுகின்றதை வைத்து அவதானிக்கின்றவர்கள், அவ்வாறான அவதானிகள் தான் இந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை குறைத்திருக்கிறது என்பதை அவர்கள் அவதானிக்கிறார். அவ்வாறு இல்லாமல் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த 68 லட்சம் பேரும் இன்னும் பலரும் இன்னும் இணைந்து இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பார்கள். அதே நேரம் இன்னும் காலதாமதங்கள் இருக்கின்றது. எதிர்காலத்திலே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றது. பல நாடுகளுக்கான விஜயங்களை ஜனாதிபதி அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். உள்நாட்டிற்கு வரக்கூடிய வருமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. டூரிசம் எழுச்சி அடைந்து வருகின்றது. அதே போன்று உள்நாட்டிலே அரிசி உற்பத்திகள் அதிகரிக்க இருக்கின்றது. அடுத்தடுத்த மாதங்களிலே அரிசி உற்பத்திகள் அதிகரிக்கும். இதன் மூலமாக திருப்தி அடையக்கூடிய மக்கள் சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இயற்கை இடரின் காரணமாக ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்டன. உதாரணமாக பொதுவாகவே கடந்த காலங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் மாதங்களிலே தேங்காய்க்கான தட்டுப்பாடு வருவது வளமையாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு காலங்களுக்கு இதே சந்தர்ப்பம், அதுக்கு முன்னைய ஆண்டு காலங்களிலும் இதே பிரச்சனை இருந்தது. அதை விட ஒரு கொஞ்சம் அந்த பிரச்சனை, தேங்காயுடைய பிரச்சனை கொஞ்சம் சற்று உயர்ந்து இருக்கின்றது. காரணம், கடந்த ஆட்சியாளர்களை நான் குறை சொல்வதாக இல்லை. இந்த தெங்கு உற்பத்திக்கான உர மானியங்களையோ அல்லது உரங்களையோ அல்லது அவற்றிற்கான மெருகூட்டக்கூடிய அவற்றை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையிலே அரசாங்கங்கள் பாரிய அளவிலே கவனம் செலுத்தல். பொதுவாக இலங்கையினுடைய பெருந்தோட்ட பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனை முழுமையாக கைவிட்டதுதான் பழைய அரசாங்கங்கள். ஆனால் வந்து இந்த மின்சார பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அமைச்சர்கள் குரங்குகள் மீது பழியை போடுகின்றார்கள். இது சரியா? இது முறையா? என்னன்னு சொல்றது, நான் ஒரு நகைச்சுவையாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். நாயினுடைய வால் தன்னுடைய எஜமானனை கண்டால் வாளை ஆட்டும். சில மிருகங்களுடைய வால் ஒரு வேட்டையாட செல்வதாக இருந்தால் அவர்களுடைய வாளை ஆட்டி தான் உசார்படுத்திக் கொள்வது நிலையை குறிக்கும். மாட்டு வால் சும்மா ஆடிக்கிட்டு தான் இருக்கு. மாட்டு வால் கொசு இருந்தாலும் இல்லாட்டியும் மாட்டு வால் ஆட்டிக்கிட்டு தான் இருக்கு. இது போல சில மாட்டு வால் கேசுகள் இருக்கிறாங்க. நான் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர்களை கொச்சைப்படுத்துவதாகவோ அவர்களை சாடுவதாகவோ அல்ல ஒரு தவறான வார்த்தை பிரயோகம் செய்வதாகவோ எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர்களை அவ்வாறுதான் குறிப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அவ்வாறானவர்கள் எப்போதும் எதையாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கணும். கடந்த 2 நாட்களாக இந்த குரங்கட வாழை பிடிச்சிட்டு தொங்கிக் கொண்டிருக்காங்க. அதற்குரிய அமைச்சர் குறித்த இலாக்காக்குரிய அல்லது குறித்த அமைச்சருக்குரிய அமைச்சருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அவசரமாக அதற்கான கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அமைச்சர் அந்த இடத்தில் இல்லாத போது அவர் விசாரணை மேற்கொள்வார். பாணந்துறை பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட போது அவருக்கு கொடுக்கப்பட்ட தகவலை அவர் வெளிப்படுத்துகிறார்.
அவருக்கு கொடுக்கப்பட்ட தகவல் ஊர்ஜிதமானது. எனவே அவருக்கு முன்னர் அவருக்கு தகவல் கொடுத்தவர் ஒன்று அவர் அறிந்த விடயத்தை அறிவித்திருக்கலாம், அல்லது இந்த அமைச்சரை ஏதாவது ஒரு கேலிக்கிடமாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அவர் அறிவித்திருக்கலாம். எனவே அந்த இடத்திற்கு உடனடியாக அதை பூசி மெழுகாமல் அல்ல அது சரிதான் என்ற விடயத்தை அவர் உறுதிப்படுத்தியாக பிடிச்சுக்கிட்டு பின்னேறும் அளவில் அதற்கான சில காரணங்களை அவர் சொல்லிவிட்டார். அதற்கு பின் இப்போது அதற்கான அடுத்து நிவர்த்தி செய்யக்கூடிய நிலைப்பாடு என்ன என்பதையும், அதே நுரைச்சோலையில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்கள் எவ்வாறு மீள அதை ஆரம்பிப்பது என்பது குறித்த விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக அனல் மின்சக்தி நிலையங்கள் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் இருக்கிறது என்னெனில், இப்ப ஏற்கனவே மின்சார சபை ஊழியர்கள் ரணில் விக்ரமசிங்க காலத்திலேயே அவர்கள் சம்பள உயர்வு கேட்டார்கள், போராடினார்கள், தாங்கள் வேலை நிறுத்தம் செய்ய போகின்றோம் என்று குறிப்பிட்டார்கள். ஆகவே இப்ப அந்த நேரத்துல என்பிபி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. இப்ப தற்பொழுது இப்ப மின்சார சபை ஊழியர்களுக்கும் என்பிபிக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை காணப்படுகிறதா? என்ன விஷயம் இது உண்மையில? இல்ல, இதிலே குற்றச்சாட்டு என்று வருகின்ற போது பொதுவாகவே எல்லா அரசாங்கங்களும் குற்றச்சாட்டுகளை வைத்தது ஜேவிபி அல்லது என்பிபி தான் முழுமையாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள், அவர்கள் தான் பின்புலத்தில் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை குறிப்பாக பொதுவாக பேசப்பட்ட விடயம். இந்த அரசாங்கத்திலும் அவ்வாறான நடவடிக்கைகள், தொழிற்சங்க நடவடிக்கைகளும் அல்லது தொழிற்சங்க சங்கங்களும் இவ்வாறான சில விடயங்களை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக பின்புலத்திலே தேசிய மக்கள் சக்தியோ அல்லது ஜேவிபியோ இல்லை என்பதை முதலாவது மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழிற்சங்கம் என்பது அவர்கள் அந்த அந்த இருக்கக்கூடிய தொழிற்சங்க உறுப்பினர்கள், தொழிற்சங்கங்கள் என்பன அந்த அவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற போது தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவார். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போது நீங்கள் குறிப்பிடுவது போன்று சில சந்தர்ப்பங்களிலே இந்த மின்சார சபையோ அல்லது இந்த இலாக்காவோ அவர்களுக்கான சம்பள உயர்வை கோரி இவர்கள் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். அவர்களுடைய கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன்வைக்க இருந்தது. ஆனால் அவ்வாறு முன்வைக்காமல் திடீரென இவ்வாறு செய்வது என்பது நிச்சயமாக அவ்வாறான ஒரு நடவடிக்கை அல்ல. இது ஏதோ ஒரு அதிகப்படியான மெகாவாட்ஸ் தேவைப்படுகின்ற அல்லது உற்பத்தி செய்யப்படுகின்ற அளவை விட அதிகப்படியான கேள்வி இருக்கின்ற போது அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இந்த மின்சார சபையில் இயங்கக்கூடிய ஜெனரேட்டர்களுக்குரிய சில உபாதைகள் அது பிரச்சனைகள் வருகின்ற போது அது முற்றுமுழுதாக சில சந்தர்ப்பங்கள் தடைப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதன் காரணமாக தான் வந்திருக்கின்றது என்பதை மின்சார சபை இப்போது அறிவித்தது. நுரைச்சோலையில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையம் அதை மீண்டும் மீள நாங்கள் செய்வதாக இருந்தால் அதற்கு அந்த அனல் மின் சக்தி நிலையம் என்பது அது சூடு ஆறுறதுக்கே கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகும். அதுக்கு பின்னர் தான் அதை துறந்து அதுக்குள்ள என்ன நடந்திருக்கிறது என்பதை ஆராயப்பட வேண்டும். எனவே அந்த 3 நாட்களுக்கான அவகாசங்கள் தேவைப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அளவிலே அநேகமாக அவை சரி செய்யப்பட்டு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட முடியும் என்ற விஷயத்தை மின்சார சபை தெரிவித்தது. ஆனால் இப்ப இது இப்ப நீங்கள் தெரிவிச்சா பிறகு, நீங்கள் குறிப்பிட்ட பிறகு இப்படியான ஒரு பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது. ஆனால் திடீரென்று மின்சாரம் போனோடனே ரயில் சிக்னல் வேலை செய்யல, வைத்தியசாலைகள் இயங்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே இந்த முக்கியமான பிரச்சனைகள் திருப்பி அரசாங்கத்துக்கு தானே திருப்பி அதை தாக்கும். அரசாங்கத்தை நாங்கள் பொறுப்பேற்ற பின் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் பொறுப்பு கூற வேண்டியது. அரசாங்கம் தான் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அதுக்காக நாங்கள் கடந்த கால அரசாங்கத்தினுடைய சில விடயங்களே அல்ல அவர்கள் செய்த தவறுகளை அல்லது அவர்கள் செய்யக்கூடிய விட்ட பிழைகளை இதற்கு நாங்கள் நிதாசற்ற காரணம், அதாவது நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு காரணமாக கூற முடியாது. ஆனால் கடந்த கால அரசாங்கத்திலே வழங்கப்பட்ட நியமனங்கள் என்பது தகுதிகான அடிப்படையிலே வழங்கப்பட்ட நியமனங்களா என்று குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக அரசியல் செல்வாக்கோடு பல நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் என்பன ஒரு ஊழலுக்குரிய ஒரு விடயங்கள். அவை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் கீழ் அநேகமாக அவை துடைத்தெறியப்பட இருக்கின்றன. எனவே இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டது சாதகமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி பயன்படுத்திக் கொள்ளும். இது நிலைக்கு காரணம் எதிர்வரும் காலங்களிலே அவ்வாறான நிலைமையை யாரும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அவ்வாறான நிலை ஒன்று வந்தால் அதற்கான மாற்றீடான திட்டம் ஏதாவது ஒன்றை நாங்கள் இப்போது அதற்கான மாற்றீட்டுக்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தும். தற்பொழுது இருக்கின்ற மிக முக்கியமான கொதி நிலையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இப்ப இங்கிருந்து பார்க்கும் பொழுது தெரிகின்ற ஒரு விஷயம் என்னன்னா தையிட்டி விகாரை தொடர்பான பிரச்சனை. இப்ப சரத் வீரசேகர போன்றவர்கள் ஏற்கனவே சொல்கின்றார்கள், தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த பொழுது அந்த பிரச்சனையை முடித்து விட்டேன், திரும்ப மீண்டும் இனவாதிகள் கிளறுகின்றார்கள் என்று. ஆகவே இந்த பிரச்சனை ஒரு பெரும் தலைவலியாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஏற்பட போகிறது. அது எப்படி அவர் சமாளிக்க போகின்றார்? ஏனெனில் இப்ப அவர்கள் கேட்பது நியாயமான ஒரு விஷயம் தான். அது விகாரியோ கோவிலோ என்னவோ பள்ளிவாசலோ அது அனுமதியற்ற முறையிலே
கட்டமைக்கப்பட்டால் அதை இடித்து விட வேண்டியது ஒரு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற இந்த பிரச்சனைக்குள்ள இப்ப அனுரகுமார திசநாயக்காவுக்கு இந்த விடயம் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்த போகிறதா என்ற கேள்வி எடுக்கிறது இல்லையா? இல்லை, நிச்சயமாக இந்த தைட்டி பௌத்த கோயில் பிரச்சனை சட்ட ரீதியாக அணுகின்ற போது சட்ட ரீதியாக இந்த விடயத்தை அணுகுகின்ற போது ஒரு தனிப்பட்ட நபருடைய காணிக்குள்ளே இவ்வாறான தவறான பலாத்காரமாக கட்டப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், அல்லது பலாத்காரமான முறையிலே இவ்வாறு கோயிலை கடந்த அரசாங்கத்தின் அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்கள் தவறாக பயன்படுத்தி இவ்வாறான கோயிலை கட்டியிருப்பார்கள். நீதிமன்றம் என்பது தீர்ப்பு கொண்டே வழங்க போகும். நீதிமன்ற தீர்ப்புக்கு அதுக்கு மேலால் எந்த ஒரு சட்டங்களும் அந்த ஒரு விதிமுறைகளும் அதற்கு மேலே சென்று அதனை அதிகாரம் செலுத்துவது என்பது ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு ஒரு மிக ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விடும். எனவே இந்த நாட்டுடைய சட்டம் அல்லது நீதித்துறை என்பது அதற்குரிய சட்டத்தை நடவடிக்கை எடுக்கும். அந்த சட்டத்திலே எதிர்த்தரப்பினர் இந்த கோயில் கட்டியவர்கள் பௌத்த கோயிலை கட்டியவர்கள் அதிலே ஏதாவது அவர்களுக்கு மனநிறைவில்லை அல்லது அவர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு அடுத்த கட்டமாக உயர் நீதிமன்றத்தை அதுக்கான தீர்ப்படி தாக்கல் செய்து அதன் மூலமாக கிடைக்கின்ற தீர்ப்பின் மூலமாக அவை நடைமுறைப்படுத்தப்படும். எனவே இது சட்ட ரீதியான ஒரு விடயத்தை அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த காணியின் உரிமையாளர் சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற போது இது ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நிலைமையாக வரப்போவதில்லை. சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே அவர்களே இந்த விடயத்திலே அங்கு எவ்வாறு அந்த பௌத்த கோயில் கட்டப்படுகின்றது என்ற விடயத்தை அவர்கள் சிலர் கேள்வியாக கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள். இருந்தாலும் இந்த இன ரீதியாக அரசாங்கத்தை நாங்கள் கவிழ்த்தி விடலாம் அல்லது அரசாங்கத்திற்கான ஆதரவை நாங்கள் இன ரீதியான கருத்துக்களை தெரிவித்து அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்க முடியும் என்று சிந்திக்கக்கூடிய எதிர்த்தரப்பினர் இதை பூதாகாரமாக்குவதற்கு நிச்சயமாக முயற்சிப்பார். அதே சந்தர்ப்பத்தில் வடக்கிலே முழுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதே மாதிரி தமிழர் விடுதலை கூட்டணி இல்லை தமிழ் தரப்பினருடைய தமிழ் அரசியல் கட்சிகள் பாரிய அளவிலே வீழ்ச்சி கண்டிருக்கின்றனர். அவர்களுடைய செல்வாக்கு எழுந்திருக்கின்றார்கள். வடக்கு மக்களை பொறுத்தவரையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நேரடியாக சென்று அவர்களோடு கதைக்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது பாரிய நம்பிக்கையை மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் எங்களுக்கு நிச்சயமாக தருவார்கள். 1971ஆம் ஆண்டு நடந்த சம்பவங்களை எல்லாம் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். பழைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் 71ஆம் ஆண்டு நடந்த போது எவ்வாறு கிளர்ச்சி ஏற்பட்டது, அது அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்து எத்தனை நாட்கள் இருந்தார்கள், அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள், எத்தனை ஆயிரம் பேரை கொன்று குவித்தார்கள், சிங்கள மக்களை கொண்டு குவித்து சென்றார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் அவர் பழைய விடயங்களை அவர்கள் பேசுகின்றார். எனவே அந்த அளவுக்கு அவர்கள் அதை இந்த அரசாங்கத்தை நம்புகின்ற அடிப்படையிலே எங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலும் சரி அல்லது மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் செயற்படக்கூடிய தமிழர் கட்சிகள் என்பது அவர்களுடைய செல்வாக்கை இழந்திருப்பதன் காரணமாக அவர்கள் எதையாவது ஒன்றை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று இந்த இன ரீதியான ஒரு முருகல் நிலையை அல்லது இன ரீதியான ஒரு கருத்தை தெரிவித்து அதன் மூலமாக அவர்கள் அரசியல் செய்ய முடியும் என்ற ஒரு நோக்கத்தை இந்த விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறார்களா இருக்கிறார். ஆனால் இது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நிச்சயமாக ஒரு தொல்லையாகவோ பிரச்சனையாகவோ அமைப்பதில்லை. சட்ட ரீதியாக ஒரு விடயத்தை அவர்கள் முன்னெடுக்கின்ற போது, தீர்ப்பு வழங்கப்படுகின்ற போது நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு நாட்டு பிரஜைக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அது அகற்றப்பட வேண்டுமா அல்லது அது இருக்க வேண்டுமா என்பதை நீதித்துறை தீர்மானிக்கும். அந்த அடிப்படையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாரிய இக்கட்டான சூழலை ஏற்படுத்தும் ஒரு நிலையானவர்களாக கருத முடியாது. இன்னும் ஒரு விஷயம், முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம், நோன்புக்கு வந்த பேரிச்சம்பழத்திற்கு ஏன் வரி விதிக்கிறீர்கள்? பொதுவாகவே நாட்டிற்குள்ள வரக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் வரி என்பது நாட்டுடைய வருமானம். வரி விதிக்கப்படுகின்றது. வரி விதிக்கப்பட்ட அந்த அடிப்படையிலே வந்த பேரிச்சம்பழம் 50,000 பேரிச்சம்பழங்களுக்கு வரி விதிக்கப்பட்டது. அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது, அதுக்கான வரி செலுத்தப்பட்ட பின் அதற்கு வரி விலக்கு ஏற்படுத்தப்பட்ட பின் ₹1 வரி ₹1 வரி என்ற அடிப்படையிலே அதுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. இப்போது அதற்கான வரி விலக்கப்பட்டிருக்கின்றது. அது வழமையாக நாட்டுக்குள்ளே வரக்கூடியது. நோன்பை பயன்படுத்தி வியாபாரிகள் அதிலே வரி விலக்கப்பட்ட பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து வியாபார நோக்கத்தின் அடிப்படையிலே கொள்ளை லாபம் அடிக்க முடியாது. இது அரசாங்கத்திற்கும் இடையிலே மக்களுக்காக வழங்கப்பட்ட இலவசமான விடயம் என்பதை உறுதி செய்ததன் பின் அதற்கான வரி விலக்குகள் ஏற்படுத்தப்பட்டு இப்போது ₹1 வரியின் மூலம் அந்த அத்தனை பேரிச்சம்பழக்கும் வரி விலக்குகள் ஏற்படுத்தப்பட்டு
அந்த பிரச்சனையை முடித்திருக்கு. லசந்த கொலை விவகாரம் முக்கியமாக தற்பொழுது லசந்த கொலையை கண்டுபிடிப்பேன் என்று அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி. ஆனால் இப்பொழுது ஃபைல் எல்லாம் கீழே போய்விட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இது எவ்வளவு தூரம் அடுத்த கட்டத்திற்கு இது நகரப் போகின்றது என்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? இப்ப எல்லாத்திலையும் பின்னடைவு போலவே தெரிகிறது. அதாவது லசந்த விக்ரமசிங்க அவர்களுடைய உளவியலாளர் விக்ரதுங்க அவருடைய கொலை வழக்கு என்பது கிட்டத்தட்ட 13 வருட காலங்களை தாண்டி ஒரு தசாப்த காலத்தை தாண்டி இருக்கு. அதற்கான நிறைய நான் ஏற்கனவே குறிப்பிட்டது கூட ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மெகசின் வெளிக்கடை மெகசின்லே அதற்கான சாட்சிதாரர்கள் அதிலே பல சாட்சியாளர்கள் உள்ளே நுழைந்து கொல்லப்பட்டார்கள், வெடிவைத்து கொல்லப்பட்டார்கள். சம்பவங்கள் இடம்பெற்று பல சம்பவங்கள் அவ்வாறு பல சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஈஸ்வர் குண்டு தாக்கல் விடயத்தையும் கூட அவ்வாறுதான் 1500 பக்கங்கள் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே எடுக்கப்பட்ட 1500 பக்கங்கள் இல்லாமலாக்கப்பட்டது. கடந்த அரசாங்கம் என்பது அவர்கள் அரசாட்சியை அமைத்துக் கொள்வதற்காகவும் அவர்களுக்கு எதிராக மிக்க அந்த கொடுக்கல் வாங்கலிலே கோட்டாபய ராஜபக்சே இதுல நேரடியாக ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அது கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசிங்கே அவர்களுடைய சில விடயங்கள் நடைபெற்று. எனவே இப்போது அதிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பவர்கள் நிச்சயமா அவர்கள் சூத்திரதாரிகள் அல்லது கொலையோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்களும் ஒன்று கொல்லப்பட்டிருப்பார்கள் அல்லது விடுவிக்கப்பட்டிருப்பார்கள் கடந்த அரசாங்கத்தின் மூலமாக. இவ்வாறு அவர்கள் உள்ளுக்கே இருப்பார்கள். அந்த கடமையை செய்ய தவறினார்கள் என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் தண்டிக்கப்பட்ட 16 வருடங்கள் அவர்கள் சிறைவாசம் அனுபவித்திருக்கின்றனர். ஆனால் உண்மையான சாட்சிதாரர்களா என்று பார்க்கும்போது தேடப்பட வேண்டும். எனவே அதற்கு வேறு விதமான ஒரு விதத்திலே அதற்கான ஆதாரங்களை தேடி அதன் மூலமாகத்தான் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட முடியுமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் குற்றமற்றவர்களாக இருக்கலாம் என்ற ஒரு அடிப்படையிலே சட்டமாக அதிபருடைய வழிகாட்டலுக்கு இணங்க அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சில விடுவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போலத்தான் இப்போது ஈஸ்வர் குண்டு தாக்கல் விடயத்தை எடுத்துக்கொண்டார். பல தகவல்கள் அளிக்கப்பட்ட நிலையிலே அதற்கான சூத்திரதாரி யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையிலே இப்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாட்சியமாக ஆசாத் மௌலானா அவர்கள் இருக்கின்றார். ஆசாத் மௌலானாவுடைய அவரே முன்வந்து சேனல் ஊடகத்திற்கு அவர் தெரிவித்த விடயம் அது மாத்திரம்தான் இப்ப உண்மையான சாட்சியாக இருந்தது. காரணம், இந்த 3 தரப்பினரோடும் அவர்கள் இணைந்து செயற்பட்டவர் என்ற அடிப்படை. அது சந்தேக நபர்களாக கருதக்கூடிய பிள்ளையானாக இருக்கலாம், அல்லது கோட்டாபய ராஜபக்சேயா இருக்கலாம், அல்லது அவரோடு இணைந்து செயற்பட்ட முன்னாள் புலனாய்வுத்துறை பிரதானியாக செயற்பட்ட அவருடைய பெயர் மறந்தது சுரேஷ் சாலையாக இருக்கலாம். சுரேஷ் சாலையாக இருந்தால் இவர்களோடு இணைந்து செயற்பட்டார் என்ற விடயத்தை அவர் குறிப்பிடுகிறார். எனவே அவருடைய கூற்று அல்லது அவருடைய சாட்சியம் என்பது 90% அளவிலான நம்பிக்கைக்குரிய ஒரு சாட்சியமா இருக்குது. ஏனால் இணைந்து செயற்பட்டவர், அவருக்கு ஒரு பாதகமான நிலை ஏற்படுகின்ற போது, தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற போதுதான் அவர் நாட்டை விட்டு வெளியேறி செல்கின்றார். இன்னொரு நாட்டுக்கு அரசியல் தஞ்சம் கூறி அல்லது அவருடைய உயிர் பாதுகாப்புக்காக செல்கின்றார், இன்னொரு நாட்டுக்கு, சுவிஸ் நாட்டுக்கு சென்று. எனவே அவர் அங்கிருந்து அவர் நேரடியாக எனக்கு இவ்வாறான நிலை ஏற்பட்டது என்பதை ஒரு அரசாங்கத்திற்கு சட்ட ரீதியான ஒரு நீதிமன்றத்திற்கு அவருக்கான அசேலத்தை பெற்றுக் கொள்வதற்காக உண்மையான விடயங்களை அவர் தெளிவுபடுத்தும். எனவே அவர் கொலை அச்சுறுத்தலில் இருக்கின்றார் என்பது உண்மை ஊர்ஜிதமானது. எனவே கொலை அச்சுறுத்தலின் காரணமாக பழிவாங்கல் நோக்கத்தோடு அவர் செய்வதாக ஒரு 10% ஒதுக்கினாலும் 90% தகவல்கள் உண்மையான தகவல்களாக இருந்தது. அவ்வாறு இந்த லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய கொலை வழக்கிலும் சரியான சாட்சியங்கள் ஒன்று வருகின்ற போது அந்த சாட்சியத்தின் அடிப்படையிலே அதற்கான குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கத்தில் இடம்பெறும். அதை நாங்கள் வெறுமனே அந்த நீதியற்ற முறையிலே அதை நாங்கள் தட்டி கழித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை அல்ல இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் மேடைகளிலும் பல இடங்களிலும் தெரிவித்து நிச்சயமாக அதற்கான தீர்ப்பு வழங்கப்படும். அந்த வழக்குகள் தொடர்ந்து இடம்பெறும் என்ற விடயத்தை, அதற்கான சாட்சியங்களோடு அதை இடம்பெறும் என்ற விடயத்தை எங்களால் கூற முடியும். ஆனால் இருக்கின்ற ஒரே ஒரு சாட்சியம் ஆசாத் மௌலானா மட்டும்தான். இப்ப அவருடைய உயிருக்கு என்ன உத்தரவாதத்தை அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் கொடுக்கும்? இப்ப அவர் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிடும், இழுத்து மூடப்பட்டு. நிச்சயமாக உதயகம்பம்பில அவர்கள் தெரிவித்தது போன்று அவரை நாட்டுக்கு கொண்டு வர முடியுமா என்றால் அது நடைமுறை சாத்தியம் 50% தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். இது 50% ஏற்றுக்கொள்ள முடியாது. தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்ற நிலையிலே நாட்டை விட்டு வெளியேறி இன்னொரு நாட்டுக்கு சென்றிருக்கிறார். சுவிஸ் நாடு என்பது
மனித உரிமை விடயத்தில் எவ்வாறான நடவடிக்கை எடுக்கக்கூடிய நாடு என்பது எல்லாருக்குமே அறிந்தது. எனவே சுவிஸ் நாடு இவரை கையளிக்குமா, இந்த நாட்டுக்கு, இந்த அரசாங்கத்துக்கு கையளிக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியான விடயம். அவரை இங்கு கொண்டு வர முடியாது. ஆனால் அவர் எவ்வாறு சேனல் 4 ஊடகத்துக்கு தெரிவித்தாரோ அதே போல இங்கிருந்து அவரை தொடர்புகளை ஏற்படுத்தி இணையத்தின் மூலமாக அவர்களுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த ஆதாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆதாரங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு அடிப்படையிலே சந்தேக நிலை ஏற்படுமா என்றால் இங்கிருந்து ஒரு புலனாய்வு ஏற்படுத்தி அவர்கள் அங்கு நேரடியாக சென்று ஆசாத் மௌலானாவிடம் சில பதிவுகளை எடுத்துக்கொண்டு சில ஆதாரங்களையும் கையெழுத்து மூலமான சில விடயங்களையும் பெற்றுக்கொண்டு வந்து அந்த ஆதாரங்களை வைத்துக் கொண்டு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்ப தற்போதைய சூழ்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இருப்பதாக தெரியவில்லையே. இது எல்லாம் எல்லாம் வாய் வார்த்தை அளவில் இருப்பதாகவே தெரிகிறது இல்லையா? இல்ல நான் ஒரு ஏற்கனவே வேறொரு ஊடகத்துக்கு தெரிவித்திருந்தேன். என்பிபி அரசாங்கம் அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் படம் காட்டிக்கொண்டு ஒரு விஷயத்தை செய்தது அல்ல. நாங்கள் தெளிவாக எங்களுடைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவை நடந்தேறி இருக்கின்றன. அதுக்கு ஒரு சாதாரண ஒரு உதாரணமாக சொல்லி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு என்பது முழுமையாக குறைக்கப்பட்டாக இருக்குது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு சில கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்டது 2 MSP பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பை கூட நீக்கி இருக்கு. எங்களை பொறுத்தவரை ஆளும் கட்சி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவை இல்லை. அதுக்கு உதாரணமாக கடந்த வாரம் நான் என்னுடைய வியாபார தளம் இருக்கக்கூடிய பிரதேசத்திலே தோழர் விஜித ஹேரத் அவர்களுடைய கடை அருகிலே வந்திருந்தார். அதே போன்ற தோழர் அடைக்கலநாதன் அவர்கள் வந்திருந்தார். அவர்களுக்கான பாதுகாப்பு எதுவும் இல்லை. பாதுகாப்பு ஒன்று இல்லாத நிலையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாதாரணமாக பொதுமக்களோடு இணைந்து செயற்படுகின்றார், செல்கின்றார், வருகின்றார் என்றால் இந்த நாட்டிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றத்தை ஏற்படுத்தி இது அந்த நோகாம நொங்கெடுக்கிற மாதிரியான ஒரு, அதாவது நாங்க யாரையும் வருத்தப்படுத்தி கண்டு அதை படம் காட்டி கண்டு பிக்சர் போட்டு கண்டு இது நாங்க செய்தோம் ஒரு கோழி முட்டையை விட்டு போட்டு கொக்கரிக்கிற மாதிரி நாங்க கொக்கரிச்சுன்னு இல்லை. வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டிலே மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது மக்கள் உணராத நிலையிலே அத்தனை காரியங்களும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கு. இப்ப நிறைவாக ஒரு விமர்சனம் என்னன்னா, இப்ப சம்பளம் சாப்பிடாதீங்க, அரிசியை கோழிக்கு போடாதீங்க, இப்ப மின்வெட்டு குரங்கு வந்து மின்ன வெட்டி மின் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் மக்கள் மத்தியில் ஒரு கேலிக்கு உரிய விஷயமாக இருக்காதா? ஊடகங்களையும் யூடியூப் சேனல்காரர்களையும் சில சந்தர்ப்பங்களை உஷார்படுத்த வேண்டிய நிலை இருக்குமா இருந்தால் இவ்வாறான சில விடயங்களை அவர்கள் தூக்கி பிடிக்க வேண்டிய சில சூழல்கள் ஏற்படுகிறது. எனவே அவ்வாறானவர்களுக்கு இல்ல அமைச்சர்கள் தானே சொல்கின்றார்கள். அமைச்சர்கள் நிச்சயமாக அமைச்சர்கள் தான் குறிப்பிடுகின்றார்கள். இது ஒரு விடயம் நடந்தேறி 1 மணி நேரங்களுக்குள் அவற்றை பற்றின எந்த விதமான விடயங்களும் சொல்லி முடிப்பதற்கு முன் அவரிடம் கேள்வி கேட்கின்ற போது அவர் குறித்த அதிகாரி அல்லது குறிப்பிட்ட சம்பந்தப்பட்டவரோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர் குறிப்பிடுகின்ற தகவலைத்தான் இவர் கேட்கப்படுகின்ற போது பதிலாக கூறுவார். ஒரு கேள்வி கேட்கப்படுகின்ற போது குறித்த அமைச்சர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அதுவும் குற்றமாயும் இல்லை, நாங்கள் அதை விசாரணை செய்து விட்டு சொல்கிறோம்னா நின்று அவசரமாக உங்களுக்கு சொல்ல முடியாத என்ற குற்றத்தை சொல்வார். வேண்டா பொண்டாட்டி தொட்டாலும் குத்தம் பிடிச்சாலும் குற்றம் என்ற மாதிரியான ஒரு சூழல்ல எந்த வார்த்தை வந்தாலும் அதை பிடித்துக் கொண்டு 2 நாள் தூங்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த நாள் போனா அதை மறந்துடுறாங்க. ஆனா உண்மையான அமைச்சர்களை பொறுத்தவர்களே அது அவ்வாறான சில சந்தர்ப்பங்களில் அவர் அவசரப்பட்டு சில விடயங்களை சொல்வது என்பது இதற்கு பின் நடைபெறக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். இனி அமைச்சர்கள் என்பவர்கள் அவர்கள் அந்த இடத்திலே இருந்து அவர்கள் சிந்திக்கப்படும். நாங்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அந்த விடயங்களிலே கொஞ்சம் சற்று நிதானமாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து. எதிர்காலத்தில் மிக நன்றி தாகா. பல விடயங்களை நாம் இன்று பேசினோம். மிக நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.